மாம்சத்தை அழித்து ஜீவனை தழுவுவோம். ஹalleluya, hallelujah. Death to the flesh, embrace eternal life. Amen, amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மாம்சத்தை அழித்து ஜீவனை தழுவுவோம். ஹalleluya, hallelujah. மாம்சத்தை அழித்து ஜீவனை தழுவுவோம். ஆமென், ஆமென், ஹalleluya. அதாவது வார்த்தை என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம மாம்சத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சிலர் செய்கிற மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு AK-47 எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் சுட்டு போட்டு வரதில்லை. இதை இல்லை வேதம் சொல்லுது. சரியா? சிலர் இப்படி தான் எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறது. சரியா? மாம்சத்தை தானே அழிக்க சொல்லியிருக்கு பைபிளில். அப்படின்னா நான் அப்படியே சுற்றி வர இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது. அதை இல்லை இங்கே வேதம் சொல்லுகிறது. இதுக்கு தான் ஆவியானவர் எங்களோட இருக்கணும், ஆவியானவர் எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மாம்சத்தை அழித்து அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் உற்சாகமா இருப்போம். ரைட், இன்னும் ஒரு 45 நிமிஷம் தான் இருக்குது. நாங்கள் சபையில் தேவனை சமூகத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க போறீங்க, வார்த்தை கேட்க போறீங்க. ஆக இந்த 45 நிமிடம் உற்சாகமா இருங்க, தூங்காதீங்க, சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஆஃப்டர் தி சர்வீஸ் என்ன செய்ய போறோம்னு யோசிக்காதீங்க. முழு கவனத்தை இங்க செலுத்தும்படியாக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 13. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். வாசிப்பார்கள், சேர்ந்து கவனிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதாவது நாம மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சம் படி நம்ம வாழ்ந்து கொண்டே, மாம்சம் எங்களுக்கு என்ன சொல்லுதோ, மாம்சம் எப்படியான உணர்வுகளை கொடுக்குதோ, மாம்சம் எதையெல்லாம் விரும்புதோ, மாம்சம் எதையத்தினாலே திருப்திப்படுத்தப்படுதோ, இத காரியங்களை செய்து கொண்டே நாங்க போவோம் என்று சொல்லி சொன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு ஃபீல் பண்ணிச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி தோணுது, இப்படி தோணுதுன்னு சொல்லி என் மாம்சத்துல தோன்றபடி நான் போய்கொண்டிருப்பேன்னு சொல்லி சொன்னா, ஐயோ எனக்கு ரொம்ப வேதனை ஆயிருச்சு, அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன வசனம் வர மாட்டேங்குது. ஸோ அப்படி சொல்லி நாங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம மாம்சத்தை தாக்குறதுன்னு சொல்லக்குள்ள எங்களுடைய சரீரத்தை மாத்திரமல்ல நான் சொல்கிறேன், எங்களுடைய மாம்சமான இந்த எண்ணங்கள், நினைவுகளை, ஃபீலிங்ஸை தாக்குவதற்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டு அல்லது அது சொல்கிறபடி நம்ம காரியங்களை செய்து கொண்டு போவோம் என்றால் வார்த்தை சொல்லுது நாம் சாவோம். ஆனா வார்த்தை சொல்லுது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அதாவது நம்முடைய சரீரம், அந்த நான் முதல்ல சொன்னபடி சில மாம்சம் வாஞ்சிக்கிற, மாம்சம் விரும்புகிற, மாம்சம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. இந்த காரியங்களை நம்முடைய பலத்தினால அழிக்க முடியாது. ஆகவே இதை தேவனுடைய ஆவியானுடைய உதவியினால இதை நாம் அழிப்போம் என்று சொன்னா நாம் பிழைப்போம் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நம்ம வாழை நம்ம கொல்லணும். சரியா? நம்ம வாழை நம்ம கொல்லணும். அதுல மீனிங் என்னன்னா, நான் வாழ்வதற்கு, நான் பிழைத்திருப்பதற்கு நான் எதை கொல்லணும்னு சொல்லி சொன்னா, என்னுடைய மாம்சத்திலே தோன்றுகிற எண்ணங்களை, சிந்தனைகளை, கிரியைகளை நான் கொல்ல வேண்டியவனா இருக்கிறேன். ஆமென். அதை நான் செய்யாம இருக்கும் மட்டும் என்னால ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்தை கொல்றதுன்னு சொல்றது, மாம்சத்தை அழிக்கிறதுன்றது, மறுபடியும் சொல்றேன், அது ஒரு வெப்பனால முடியாது, ஒரு ஆக்ஷனால முடியாது, ஒரு 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 வார்த்தையால இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. இதற்கு தேவ ஆவியானவருடைய உதவி 100% தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது நமக்கு ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஹர்ட் எங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த ஹர்ட்டை விட்டு நான் வெளியில வர்றதுக்கு நானும் 2 நல்லா பேசினேன்னா தான் வெளியில வருவேன்னு சொல்றது அது என் மாம்சம். எனக்கு மட்டுமா பேச தெரியாது, உங்களுக்கு பேச தெரியும்னு ஊருக்கே தெரியும். சரி, நீங்க அப்படி பேசித்தான் நீங்க அந்த காரியத்திலிருந்து, அப்பா சிலவங்க இருக்காங்க, யாராவது அவங்கள திட்டாங்கன்னா, யாராவது ஏதாவது அவங்களுக்கு பேசிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு அவங்கள போய் திட்டி முடிக்க இவங்களுக்கு ஆறாது. எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான், அப்பா இப்பதான் ஆறுதலா இருக்கு. என்ன ஒரு ஆறுதல்! இது ஆண்டவர் கொடுக்குற ஆறுதலே இல்லை.
இது மாம்ச கிரியையா இருக்கு. இந்த மாம்ச கிரியினால நீங்க மாம்சத்துல தோன்றுகிற வருகிற காரியங்களை நீங்க ஜெயிக்க முடியாது. அதை நீங்க ஆவியினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எந்த செயல்னாலும், எந்த வார்த்தையினாலும், எந்த கிரியையினாலும், எந்த ஆயுதத்தினாலும் மாம்ச கிரியைகளை மேற்கொள்ள முடியாது. இதற்கு முழுக்க முழுக்க தேவ ஆவியானவருடைய உதவி தேவை. அவருடைய ஆவியினால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், எதை அழிக்கணுமோ அதை அழிக்காம இருக்கிறாங்க. எதையெல்லாம் அழிக்கணும், எந்தெந்த மாம்ச கிரியையை ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, புது சிருஷ்டியா மாற்றப்பட்ட பின்பு எந்தெந்த மாம்ச கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லையோ, தேவன் வெறுக்கிறாரோ, தேவன் அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அழிக்கிறது இல்லை. அப்படியே அழிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு விரும்பினாலும் அதெல்லாம் தங்க சுயத்தில், தங்க பலத்தில், தங்களுடைய முயற்சியில் அதை அழிக்க போகிறதுனால அது சிலதை முடியுதில்லை. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, என்னால் இந்த காரியத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து வெளியில் வர முடியாது, இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது, இந்த சிந்தனையை விட்டு வெளியே வர முடியாது, இந்த கிரியை விட்டு வெளியே வர முடியாது. மனுஷன்னா இப்படித்தான், எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க, ஆகவே நான் இதோட தான் வாழ வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றாலும், சில காரியங்களை விட்டு நம்மளால வெளியில வர முடியாம இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுன்னு சொல்லி அப்படியே அதோடையே புரண்டு புரண்டு வாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், சில காரியங்கள் அப்படியே செய்ய 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 அது பாவம் என்ற எண்ணமே நமக்கு போய் அது நமக்கு ஒரு பழக்க தோஷமா மாறிடும். அது பாவம் தான், அது ஒரு மகா பெரிய பாவம், அது பயங்கரம், கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானது. சின்ன பாவம் பெரிய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. ஆனால் நம்ம அதை விட்டு வெளியில வர விருப்பப்படாம, ஆவியானோட உதவியை கேட்காம நம்ம இருக்க நம்ம அதை செய்ய 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 ஒரு கட்டத்தில் அது நமக்கு பழகிரும். ஒரு பாவம், ஒரு அசுத்தத்தை நான் செஞ்சு கொண்டு அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்ற எண்ணமே என்னை விட்டு போய் நான் அதுக்கு பழக்கப்பட்டு விடுவேன். ஆனால் என்ன நடக்கும், நான் பழக்கப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது verse again, சேம் verse again, அதுக்கு நான் பழக்கப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது சேம் verse again, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்ப பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின்படி நான் அதை அப்படியே விட்டுட்டு இருக்க 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 அதை விட்டுட்டு இருக்க 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 என்னே அறியாமல் என்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக, மேபி சரீரத்தில் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியான ஒரு மரணத்துக்குள்ள நான் போய்கொண்டே இருக்கிறேன். முன்ன சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் போனாராம் ஒரு வீட்டுக்கு, டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம். இந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், டின்னருக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் இப்படியே, இவரும் ஒரு ஒய்ஃபும் அந்த வீட்டுக்குள்ளே இப்படி என்டர் ஆகுறாங்களாம். என்டர் ஆகக்குள்ளே ஒரு துர்நாற்றம் வீசுதான். சரியா, ஒரு துர்நாற்றம் வீசுதான். ஏசியை கொஞ்சம் போடலாம்ல, என்ன கோபம். அப்போ துர்நாற்றம் வீசுதான். துர்நாற்றம் வீச அந்த பாஸ்டர், வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னாரு. உடனே உள்ளே இருக்கவங்கனால ஏன் உங்களால் வர முடியாது, என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னாராம். எப்படிப்பா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கிறீங்க, இந்த சரியான ஒரு 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 எலி தெரியும்ல, தெரியாது, எல்லாம் இங்கே காண்றதும் இல்லைல்ல, எலி செத்த மனம் வருது, துர்நாற்றம்னு வருது அப்படின்னாராம். சரியா, அப்போ இவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு அது வருதா? ஐயோ, அப்படி ஒரு எலி நாற்றம்னு ஒரு 5 நாளைக்கு முதல்ல வந்துச்சு நம்ம வீட்டில், இப்போ அது இல்லையே பாஸ்டர் அப்படின்னாங்களாம். அது நான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஏதோ பூனை ஏதோ எடுத்துகிட்டு போயிடுச்சு போல, அது இப்போ அப்படி இல்லை. என்னங்க சொல்கிறீங்க, 5 நாளைக்கு முதல்ல எலி நாற்றம் வந்துச்சு, இப்போ இல்லைன்றீங்க? அப்படியெல்லாம் இல்லை, இப்போ வருது. ஐயோ, இப்போ வருதா? இல்லை பாஸ்டர். அவர் சொன்னாரோ, இந்த எலி நாட்டுற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல், இல்லாட்டி இதை நாங்கள் தீர்த்து கட்டாமல் என்னால் இந்த வீட்டில் சாப்பிட முடியாது. உண்மை தானே? சரி, வீட்டில் எல்லாம் சேர்ந்து வா தேடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வீட்டில் எலியை தேடுறாங்களாம். இப்போ எலியை தேடுறாங்களாம். தேடினா அந்த எலியை காணவே இல்லையா. பாஸ்டர் களைச்சிட்டாராம். பாஸ்டர் களைச்சிட்டு அப்படியே ஒரு சோஃபா ஒன்று இருந்துச்சான். அந்த சோஃபாவில் இருந்துட்டு இப்படி இருக்காராம். ஏதோ சோஃபா பக்கமாக தான் இந்த எலி நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி, சரியா, இப்போ வீட்டில் பெரட்டாத சாமானே இல்லை. சரின்னு சொல்லி எல்லாம் அந்த சோஃபாவுக்கு அடுத்த பக்கம் பெரட்டோன்னு சொல்லி அப்படியே சோஃபாவை தூக்கி அடுத்த பக்கம் பெரட்டினா அது உள்ளுக்கு ஒரு எலி ஒன்று அப்படியே ஸ்ப்ரிங்கில் சிக்கி செத்து கிடக்குதான். அது என்னன்னா, அந்த எலி அப்படியே அந்த ஸ்ப்ரிங் வழியாக போயிருக்கு. அந்த நேரம் யாரோ ஒரு பரிசுத்தவான் இருந்துட்டார், அவர் இருக்க அது நைப்பட அது செத்துருச்சு. அந்த
பரிசுத்தவானுக்கும் தெரியாது அவர் இருந்தது. சரி, எனிவே அதுக்கு பிறகு ஐயோ இங்கேயா இந்த எலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த எலியை எடுத்து எல்லாம் வெளியில் போட்டு கழுவி சுத்திகரித்த பின்பு தான் ஒரு நார்மல் நிலைமைக்கு அந்த வீடு வந்துச்சான். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாம்ச கிரியைகளும் இப்படித்தான் அப்படியே நம்ம அதில் இருந்து 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 அது அப்படியே நசிஞ்சு 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 அதுலேயே பழகிருச்சுங்க. நமக்கு அது பழகிருச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் பாவனுச்சு. அப்புறம் 1 மாதம் 2 மாதம் அப்படியே போக அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களும் தான் ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிறாங்க, இவங்களும் தான் ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிறாங்க, அவங்களும் தான் பாடுறவங்க செய்கிறாங்க, இவங்களும் தான் சபையில் ஊழியம் செய்கிறவங்க செய்கிறாங்க, அந்த 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 பிரதரும் செய்கிறாங்க, இந்த சிஸ்டரும் செய்கிறாங்க, அந்த ஊழியம் செய்கிறவங்களும் செய்கிறாங்க, நாங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே பழக்கம் அடைஞ்சு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த எலியோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம அந்த எலியை வீட்டில் வச்சுட்டு வாழ அந்த எலி மறித்து அதில் இருக்கிற கிருமி அப்படியே வீட்டுக்குள்ளே பரவி அப்புறம் அது அப்படியே எங்களோட ஆகாரத்துக்குள்ளே போய் அது அப்படியே வீட்டுக்குள்ளே பரவி தேவையற்ற நோய்கள் எல்லாம் கொண்டு வரும். நமக்கு தெரியாது, ஏனோ தெரியாது. வளமை போல் நல்லா டேஸ்ட்டாக தான் சமைச்சேன், ஆனால் எல்லாருக்குமே வயிறு அப்செட் ஆகுது. ஏன் அப்செட் ஆகுது? இங்கே தான் ஒரு நசிஞ்ச எலி இருக்கே, இதுலேருந்து எல்லாம் அங்கே அப்படியே போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஏன்னு தெரியவில்லை. என் லைஃப்பில் சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, சில காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு வர்றேன், நான் காணிக்க போடுறேன், அதுவும் ஒழுங்காக போடுறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். உபவாச தசம பாகம் கொடுக்குறேன், அதுவும் ஒழுங்காக கொடுக்கலன்னு ஆண்டவருக்கு மட்டும்தானே தெரியும். என்னமோ தெரியல. என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குதே இல்லை, மூவ் ஆகுதே இல்லை, கர்த்தருடைய கிரியையை காண முடியுதே இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் இன்னொரு செத்த எலியை வச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு செத்த எலி இருக்கு, ஒரு செத்து போன ஒரு துர்நாற்றம் ஒன்று உங்கள் லைஃப்பில் இருக்குது. பரிசுத்த தேவன் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் பிரியமில்லாத சில மாம்ச கிரியைகள் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, அதை தூக்கி வெளியில் போடாமல் இருக்கு மட்டும் என்னால் கிரியை செய்ய முடியாது. ஆமென். அதை தூக்கி நீங்கள் வெளியில் வீசாமல் இருக்கு மட்டும் என்னால் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஆமென். எப்போ அதை உங்களால் தூக்கி வெளியில் போட முடியும்னா, நீங்கள் முதல்ல தேட ஆரம்பிக்கணும். சரியா? அந்த வீட்டில் எப்படி அவங்க முழு வீட்டையும் தேடினாங்களோ அது போல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தகப்பனே உமக்கு பிரியமில்லாத என்ன காரியமையா இருக்குன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க நமக்கு சின்னதாக தெரிகிற காரியம் கூட, இது சம்டைம்ஸ் ஒரு சிறிய ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு சிறிய ஒரு காரியம் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், அதை கூட கர்த்தர் சுட்டி காண்பிப்பார். இது தப்பு, இதை தூக்கி வீசு அப்படின்னு சொல்லி. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும். நான் என்ன உயர்த்தி பேசணும்னு சொல்ல வரல, ஜஸ்ட் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, சொல்கிறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இப்படி காரியங்கள் நடந்திருக்கும். நேற்று நானும் மனைவியும் மகனும் போன ஒரு இடத்துல சாப்பிட்டு வரக்குள்ள அவர் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் தானே அது, அதை எடுத்துகிட்டு, ஒரு டோயோட ஒரு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அவர் அதை எடுத்துகிட்டு வந்தார். அவர் அதை ஓப்பன் பண்ணார். அதுலேருந்து கொஞ்சம் கீழே கொட்டிட்டு, அப்பா இது உடஞ்சிருக்கு, இது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இன்னொன்று எடுத்துட்டு போகிறேன். மனசில் ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பு தானே, உங்கள் கையில் தானே அதை உடைஞ்சி, 1 2க்கும் பே பண்ணி 2 எடுத்துகிட்டு போ, இல்லை உடஞ்சதை எடுத்துகிட்டு போ. நீ அதை உடஞ்சதை வச்சுட்டு நல்லா தூக்கிட்டு போகிறல்ல, சும்மா முட்டாயிங்க. நான் நினைக்கிறேன் $2 கூட வந்திருக்காது. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு $2 விஷயத்தில் கூட கர்த்தர் பேசுகிறாரு. ஆமென். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காங்க. அப்படிலாம் அதுக்கு நான் என்ன சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கர்த்தர் நம்மளோட பேசிகிட்டே இருக்காரு, செய்யாத. பிறகு நான் என்ன செஞ்சேன், ருக்ஷாட நான் சொன்னேன், போய் பே பண்ணி அந்த மேட்டரை முடிங்க, சொல்லுங்கள், ஒன்று நான் 2யும் எடுக்கிறேன், இல்லாட்டி இதுதான் நடந்துச்சுன்னு ஏதோ சொல்லி முடிச்சுப்போம். அவங்க போயிட்டு காரியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்காமே கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. $2 முட்டாயிலே ஆண்டவர் இவ்வளோ கண்ணோட்டமாக இருக்காருன்னா, மிச்சம் எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க.
$2 முட்டாயில் நம்ம $2 என்ன அந்த கடை இந்த $2 தோக்கு இதாக போகுது, என்ன சொல்லுவாங்க சிங்கத்தில் பங்கோலத்தாக போகுது, தமிழ் என்ன சொல்கிறது அதுக்கு, இந்த $2 விஷயத்துல அந்த கடை உடஞ்சி விழ போகுது. இல்லை, $2 விஷயம் வந்து கடைக்கு பெருசும் இல்லை, ஆனால் அது என் வாழ்க்கைக்கு அது பிரச்சனை. அப்புறம் நான் வந்து யோசிப்பேன், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருதே இல்லை, ஏன் இதில் நீ தான் $2 முட்டாய்க்கு வெட்டி வேணும்னு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல அறிந்தோ அறியாமலோ பல காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கு. கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, இது எல்லாம் பிடுங்கி எறியணும், இது எல்லாவற்றிலிருந்து நீங்க ஜெயம் பெறணும். அது உங்க பலத்தினால செய்ய முடியாது, அது தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் முடியும். நீங்க என்னுடைய உதவியை கேட்கும் பொழுது நான் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் வந்து நான் எப்பயுமே சபையில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், தயவு செய்து காலையில் ஜெபிச்சுட்டு வாங்க ஊழியம் செய்கிறேன். சும்மா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தொடாயிங்க, அங்கே மீடியாவில் தொடாயிங்க, சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, கொயரில் ஏறி மைக்கத்தை பிடிக்காங்க. நான் இதை சொல்லிக்கிட்டே வரேன், இதை கனம் பண்ணி செய்ய வேண்டியது அவங்களுடைய பொறுப்பாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும், அவங்க அப்படி கணம் கெடுக்காமல் அவங்க அது முடியலை, லேட்டாக தூங்கிட்டேன், லேட்டாக எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போக அவர் பார்த்துட்டே இருப்பார். உனக்கு என் ஊழியத்தில் இதே இல்லைல்ல, ஒரு அக்கறையே இல்லைல்ல, ஒரு கனமே இல்லைல்ல, ஒரு பயமே இல்லைல்ல, கொடுத்த தாளத்தில் ஓடலான்னு பார்க்குற இல்லை அப்படின்னு சொல்லி அடித்தா ஏதோ சத்தம் வரும், ஆனால் அவர் பிரியப்பட மாட்டார். ஆமென். அங்கேருந்து ஒன் பண்ணால் ஸ்க்ரீனில் வரும், ஒன் பண்ணால் கேமராவில் வரும், இங்கே அடித்தா மியூசிக்கில் சத்தம் வரும், பாட்டினா பாட்டு சத்தம் கேட்கும், அப்படியே பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவர் விரும்பாத ஊழியத்தை எதுக்கு ஊழியம் பண்ணுறோம்? அவருக்கு தானே பண்றோம். அவர் விரும்பாத, அவர் ஏற்றுக்கொள்ளாத ஊழியத்தை எதுக்கு பண்றோம்? என்னத்துக்கு செய்து என்னத்தை சாதிக்க போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்சம் உனக்கு தடுக்குதா, அதுல இருந்து நீ எப்படியாவது ஜெயம் கண்டு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சம் தடுக்குதா, ஒரு சோம்பல் இருக்கா, ஒரு அசட்டை இருக்கா, ஒரு வெறுப்பு இருக்கா, மாம்சத்தை மேற்கொள்ள முடியாம இருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிச்சு என்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நீ அதிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இப்போ இதில் இருப்பீங்க சில நேரம், 1 year ஆயிட்டு, 5 years ஆயிட்டு, 10 years ஆயிட்டு, 20 years ஆயிடுது. ஓ குட். அப்போ இவ்வளவு காலமாக ஆண்டவரை தேடுற நீங்கள், இவ்வளவு காலமாக ஆண்டவரை பின்பற்ற நம்முடைய லைஃப்பில் இந்த ஒரு 5 yearsன்னு சொல்லுவோம், இந்த 5 years நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், இந்த 5 years நான் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு என் லைஃப்பில் நடந்த சேஞ்ச் என்ன? 5 yearsக்கு முதல்ல என் லைஃப் இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஓகே, இந்த 5 yearsக்கு இப்போ இந்த லாஸ்ட் 5 years நான் ஆண்டவரோட வாழ்றேன். ரைட், இந்த 5 yearsல நான் அந்த ஆண்டவர் அறிய முதல்ல இருந்த காரியம் எனக்குள்ள இன்னும் இருக்குன்னு சொன்னா, நான் என் மாம்சத்தை அழித்து கொண்டிருக்கிறேன். என் மாம்சத்தை நான் அழித்து கொண்டிருக்கேன். சாரி, என் ஆவியை மன்னிக்கவும், என் ஆவியை நான் அழித்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் என்ன சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, நான் இன்னும் மாறி இல்லை, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் சபைக்கு போறேன், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் நான் இன்னும் உங்களுக்கு பிரியமுள்ளவனா வாழாமல் இருக்கிறேன், என்ன மாற்றுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவர்னு சொல்லி நம் தேவனிடத்தில் தயவை கேட்க வேண்டியவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. சர்ச் வர்றதுனால என் லைஃப் மாறாது, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச் போயிடுறேன், அது என் லைஃப்பில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தர் என்னோட பேசுறதுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய குறைகளை குற்றங்களை சொல்லி காட்டுறதும், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டங்களும், ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கை இருக்கணுன்றதையும் பேசுறதுக்கு அது நல்லதுதான். ஆனால் அதை மட்டும் வந்துட்டு போனோம்னு சொல்லி ஒன்றும் நடக்காது. கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போட்டு அதை நம்ம செயல்படுத்தும் போது தான் நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சபைக்கு வருவதனால, காணிக்கை கொடுப்பதனால, தசமபாகம் கொடுப்பதனால, ஊழியம் செய்வதனால, எதுனாலையும் என் லைஃப்ல சேஞ்ச் வராது. நான் விரும்பணும், நான் இதை விட்டு வெளியே வரணும், ஆவியாரோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சிக்க கர்த்தருடைய பாதம் அமர, நான் இந்த பரலோக, இந்த காலையில் நல்ல பாட்டு பண்ணணும், பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும் முதல்ல. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழணும், ஆண்டவரே எனக்கு பொய் சொல்ல பிடிக்கல, ஆண்டவரே பொய் சொல்றது தப்புன்னு தெரியுது ஆண்டவரே, ஆனா ஆண்டவரே என் வாயிலிருந்து உடனே பொய் தான் வருது, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் இனிமேல் இதை செய்யக்கூடாது. நீங்க ஜெபிக்க நீங்க கர்த்தருடைய சமூகம் அமர்ந்திருக்க பரலோக கவனத்தை இழுக்கிறீங்க. பரலோகம் உங்களை பார்க்குது. ஓ இதோ இத்தனை பாவங்கள் மக்கள் செய்து கொண்டு வாழும் பொழுதும் இங்க ஒரு மனுஷன், இங்க ஒரு மனுஷி பரிசுத்தமா வாழணும்னு வாஞ்சிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பரலோக கவனத்தை நீங்க இருக்கிறீங்க. பரலோகம் உங்களுக்காக
யுத்தம் செய்யும் வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாவங்களை என்னால விட முடியல ஆண்டவரே, சில அசுத்தங்களை என்னால விட முடியல ஆண்டவரே. என் கண்களால நான் பாவம் செய்கிறேன், என்னுடைய கிரியைகளால சிந்தனைகளால நான் பாவம் செய்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு தெரியும் இது பாவம் என்று சொல்லி கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி காதலை ஆளும் பொழுது பரலோக கவனத்தை நாங்கள் இழுக்கிறோம். நான் சொல்றேன், அவருடைய உதவியை கேட்கும் பொழுது அவர் நிச்சயம் உதவி செய்வார். அவர் ஒரு மனிதனை விடுவித்தார் என்று சொன்னார். வார்த்தை சொல்றது, மெய்யாகவே நாம் விடுதலை ஆனோம். ஹல்லேலூயா. முதல்ல வாஞ்சிக்கணும், முதல்ல பாதம் அமரணும், முதல்ல அவரை பார்த்து கதறணும். அவர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். மறுபடியும் சொல்றேன், சர்ச் வாரனால நம்ம லைஃப் மாறாது. அதனால சர்ச் வராமல் இருந்துருவோம்னு நினைக்காங்க. சர்ச் வாரது ரொம்ப முக்கியம். வராமல் இருந்தால் ரொம்ப வேஸ்டா போயிருவீங்க. வாரது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த கேட்கிற வார்த்தையின்படி நம்மளை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சிப்பது அதை விட முக்கியம். ஆமென். எனக்கு ரீசெண்ட்லி அருண் வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தாரு, ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்து சொன்னார், அண்ணா இதை யூஸ் பண்ணுங்க. சரி சரி, நான் எனக்கு இது இப்போ தேவையில்லை, நான் வேற ஒரு ஜாயின் பண்ணியிருக்கிறேன், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க, நான் அதை யூஸ் பண்ணலாம் இன்னொரு ஆள். அப்படிப்பட்டது சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அவர் ஒரு மாதம் முடிஞ்சு வந்து கேட்டார், போனீங்களா? போனேன் தம்பி, அது பக்கத்தால் போனேன், அங்கே போக கிடைக்கல. அது பக்கத்தால் தான் போகிறேன் ஒரு நாளும், இன்னும் அதுக்கு போக கிடைக்குதில்ல. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா, மாற்றம் வருதில்லை சரீரத்தில். அதான் பக்கத்தால் அது இருக்கு, மெம்பர்ஷிப் இருக்கு, தட்டிட்டு உள்ள போகத்தான் இருக்கு. ஆனால் போகிறோம்ல, செய்கிறோம்ல, அதனால 10 அடி நடந்தா அப்படி ஆகுது. ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா அது நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன மட்டும் பார்க்காங்க, நீங்களும் அப்படி தான். எத்தனை பேர் மெம்பர்ஷிப்புக்கு பே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை சும்மா கட்டிகிட்டு இருக்கிறீங்க? நம்மளால் ஜிம்மில் உயர்ந்தவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. சரியா? ஸோ சபைக்கு வர மாதிரி தான் நம்ம அது இருக்கு. நம்ம வாஞ்சித்து அது செய்யாததுனால நம்ம லைஃப்பில் நம்முடைய சரீரங்களில் வித்தியாசத்தை காண முடியாதபடி தெரியுது, பாவம் தெரியுது, கர்த்தருக்கு விருப்பம் இல்லை தெரியுது, ஆண்டவர் பேசக்குள்ள உள்ளான மனுஷன்ல ஒரு குற்றுணர்வு வருது. ஸோ இதை பண்ணக்கூடாது, இது தப்பே, இது பாவமே, இதை விட்டுறணுமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் நம்மளால் விட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, என் பாதம் அமர்ந்து நீ கதறு, பரலோகத்தை கவனத்தை ஈற்றுக்கொள், ஏன்னா மாம்சம் அழித்து போட்டுரும். ஆகவே ஆவியினால மட்டும்தான் முடியும் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள. ஆகவே என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன். ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Galatians chapter 5 verse 24. Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் கிறிஸ்துவினுடையவர்கள் Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில் அறைஞ்சிடுறாங்க. அவங்களோட மாம்ச இச்சை எல்லாவற்றையுமே அவர் அறைந்துடுறாங்க. இப்ப நம்மளும் யோசித்து பார்ப்போம், நம்மளும் நம்முடைய இச்சைகள் எல்லாவற்றையுமே சிலுவையிலே அறைந்துட்டோமா? இன்னைக்கு நாங்க மாறிட்டோமா? மாற முயற்சிக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். பேதுருவோட வாழ்க்கையை நாங்க பார்ப்போம்னு சொன்னா, பேதுரு வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியான அவசரமான ஒரு ஆள், எல்லாமே குடுன்னு செய்யணும், சரியான ஃபார்வர்டடான ஒரு ஆள், எல்லாத்துக்குமே முன்னால பாஞ்சு எல்லாமே செய்யணுன்ற ஒரு துடிப்புள்ள ஒரு மனிதனா இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பேதுருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, சரியான ஒரு கோபக்கார மனிதனா இருக்கிறாரு, பயங்கர கோபக்காரன். அவருக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னா பயங்கர கோபம் வந்துடும், கத்தி வெட்டு குத்துன்னு தான் நிற்பாரு. ஸோ இயேசுவை பிடித்துக்கிட்டு போக வரும்போது, சரியா, இயேசுவோட வாழ்ந்தாரு. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்துட்டாரு. திரும்ப சொல்றேன், முதல்ல சொன்னதான் சபைக்கு போறதுனால நம்முடைய லைஃப் மாறாதுன்றதுக்கு ஒரு காரணம். 3.5 வருஷம் ஆண்டவரோட இருந்தார். இயேசு ஊழியம் செய்யறதை பார்த்தாரு. இயேசு, திரும்ப நான் சொல்றேன், யார் ஊழியம் செஞ்சதை பார்த்தாரா? இயேசு, தேவனுடைய குமாரன், 100% பாவம் அறியாத பரிசுத்த தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன் பூமியில வாழ்ந்து அவர் ஊழியம் செய்யறாரு. அவரோடய டிராவல் பண்ணாரு. இயேசுவோட தான் ரொம்ப அருகில இருக்கிறாரு. ஆனா இயேசுவை பிடித்துட்டு போகணும்னு வரும்போது, இயேசு ஏற்கனவே சொல்றாரு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, இவ்வளவு அறிந்தாலும் அன்றைக்கு அவருடைய மாம்சம் தலை தூக்கிச்சு. இவர் யாரு? ஞானஸ்நானம் பெற்றவர். இவர் யாரு? ஊழியம் செய்கிறவர். இவர் யாரு? எதுன்னா பாஸ்டர் இவரை தான் முன்னுக்கு அனுப்புவார். இயேசு அவரை தான் முன்னுக்கு அனுப்புவார். இயேசு அவரை வைத்து தான் எல்லாம் செய்கிறாரு. அவர் தான். பிறகு நாங்கள் பார்க்குறோம் வார்த்தையில் சபையவே ஆண்டவர் அவரை வச்சு தான் கட்டுறாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான நபர். ஆனால் என்ன பிரச்சனைனா, 3.5 வருஷத்தில் இயேசு செய்த ஊழியத்தில் இயேசு ஆல்டர் கால் கொடுக்காம இருந்திருப்பாரா? கொடுத்துருப்பாரு.
யாரெல்லாம் பலவீனம் இருக்கெல்லாம் வா ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு எல்லாருக்கும் பேசியிருப்பார், ஜெபிச்சிருப்பார், எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பரலோகராஜ்யம் விரும்புதில்லை, இதெல்லாம் பாவத்தை விட்டுறணும், அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு காரியத்தை, இயேசு கொலை செய்யாதிருப்பாக இப்படிலாம் சொல்லி இயேசு எவ்வளவு காரியத்தை பிரசங்கம் பண்ணியிருப்பார். எல்லாம் பேதுரு கேட்டாலும் பேதுரு எப்படி இருந்தாருன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தான், அமர்ந்திருக்கிற ஜனங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் இருந்தாரே தவிர, என் லைஃப்லேயும் இந்த பலவீனம் இருக்குல்ல, நானும் இதை விட்டு வெளியில் வரணும்ல அப்படின்னு பேதுரு ஒரு நாளுமே விரும்பலை. அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இயேசுவை பிடித்துட்டு போக வரும்போது அவருடைய கோபத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஒருத்தருடைய என்னத்தை செஞ்சாரு. உங்களுக்கு உண்மையில தெரியுமா, அவர் காதை வெட்ட போவல. அந்த வரைக்கும் நான் வேற வேலையெல்லாம் அவன் போறான்னு வச்சு காதை வச்சு வெட்டிட்டு இருக்கிறது. காதை வெட்ட போவல்ல, கொல்ல போனது. அது உண்மையிலே வார்த்தையில முடியுது எப்படின்னா, அவர் காதை வெட்டி விட்டார். மல்குருஷ்ட காதை வெட்டி விட்டார். காதை வெட்டுறது எவ்வளவு கஷ்டம், காதை பிடிச்சி வெட்டணும். அது மட்டும் அவன் விட்டுட்டு போன காதை இல்லை, இது காதை வெட்ட போன காதை இல்லை, இது கழுத்தை வெட்ட போனது. தவறி காதுல போச்சு. இது உண்மையிலே காது வெட்ட போனது. இது உண்மையில அவர் என்ன, அதாவது அவர் கொலை செய்ய போறார். அவருக்கு கோபம் தாங்க முடியல, அவனை குத்தி கொல்ல போனது. அதுதான் தவறி காதோட போச்சு. தலையோட போக வேண்டியது தலைப்பாவோட போன மாதிரி காதோட போயிடுச்சு. காதோட போயிடுச்சு. நல்ல தமிழ்ல பழமொழி இருக்குல்ல, தலையோட போக வேண்டியது தலைப்போட போச்சு. ரைட், அது மாதிரி தலையோட போக வேண்டியது காதோட போச்சு. அதனால பேதுரு தப்பிச்சார். நம்ம லைஃப்லையும் ஆண்டவரோட இருக்கிறோம், வார்த்தையை கேட்குறோம், தினமும் சர்ச் வர்றோம். ஆனால் சம்டைம்ஸ் இன்னைக்கும் எங்களுடைய 5 வருஷத்துக்கு முதல்ல நமக்குள்ளே இருந்த அந்த கோபம் இன்னும் இருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், நான் ஒன்றும் பரிசுத்தமானு சொல்ல வரவே இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இன்னும் ஜெயம் கொள்ள முடியாத பலவீனங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வெளியில் வரவே வேணும். ஆமென், ஆமென். நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு ஏரியாவில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதோ நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், அதை விட்டு வெளியில் வரணும். ஆமென். மத்தேயு 26 அதிகாரம் 69 வசனம். Matthew chapter 26 verse 69. Matthew chapter 26 verse 69. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று, கொஞ்சம் சிஸ்டர், மத்தேயு 26 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து. இது எப்பன்னா இயேசுவை பிடித்துட்டு போன நேரத்துல பேதுரு அப்படி அமர்ந்து இருக்கிறாரு. ஓகே, அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி. வேலைக்காரி யாரு திரும்ப சொல்லுங்க? வேலைக்காரி. ஒரு போர் சேவகனோ இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க யாரும் இல்ல, ஜஸ்ட் ஒரு வேலைக்காரின்னு வேதம் சொல்லுது. ஓகே, ஒரு வேலைக்காரி அவனிடத்தில் வந்து, servant girl came to him. ஒரு வேலைக்காரி அவனிடத்துல வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட, கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். இருந்தாய் தானே அப்படின்றார். நான் கண்டிருக்கேன், நீ அந்த இயேசுவோட திரியிறாள் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா. இதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று முதலாவது ஒரு பொய்ய சொல்றாரு. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யாரு? நானா? இல்ல அப்படி சொல்றாரு. நானா? நோ, நான் அப்படி பேசிருக்கே மாட்டேனே. ஐயோ, நான் இல்லைங்க. அது அப்படியே போய் கடைசியா ப்ரூவ் பண்ணிட்டாலும் அது ஏஐ புதுசா ஏஐ, அது ஏஐ எடிட்டிங். சரி, ஏதோ அது நானே இல்லைங்க. எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். எல்லாருக்கும் முன்பாக மறுத்தான். ஸோ இங்கே முதலாவது பொய் சொல்றாரு. ரெண்டாவது அவர் பொய் சொல்றதுக்கு காரணம் அவருடைய பயம். ரைட், அவங்க இவரை பிடித்துருவாங்க, இவரையும் கொலை செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இவர் இருந்தார். ஆனால் எப்போ இந்த பேதுரு பாருங்க, அவருடைய லைஃப்ல அந்த சேஞ்ச் ரைட், எப்போ அந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாரோ, எப்ப பரிசுத்த ஆவியானுடைய கையில தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாரோ, அந்த 120 பேரும் அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கக்குள்ள எப்ப பரிசுத்த ஆவியானவரால நிரம்பினார்களோ, அன்றைக்கு பேதுருடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச். நீங்க அப்போஸ்தலர் எடுத்து வாசிச்சீங்கன்னு சொன்னா, பயம் இல்லாம எழுந்து நின்று பேதுரு பேசும் பொழுது சொல்றாரு, நீங்க தான் அவரை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர் அன்னைக்கு பயமே இல்லாம பேசுறாரு. அன்னைக்கு ஒரு சாதாரண பெண்ணுக்கு பயந்து, அதுவும் வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து ஓடினவர் இன்னைக்கு எல்லா அதிகாரிகளுக்கு முன்னுக்கும் அதிகாரங்களுக்கு முன்னாலும் எழுந்திருந்து பேசுறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட்ட போது அவருக்குள்ள இருந்த பயம் நீங்கிச்சு, அவருக்குள்ள இருந்த அடிமைத்தனம் நீங்கிச்சு, அவருக்குள்ள இருந்த பலவீனம் நீங்கிச்சு. ஆமென். நீ கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த ஆவியானவரால நிரம்பும் போது
உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீங்க வெளியில வர கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதே பேதுருவை பிடித்துட்டு போயிட்டு சிறைச்சாலையில போடுறாங்க. முன்ன இயேசுவை பிடிக்க வந்ததுக்கே கோபப்பட்ட பேதுரு, கொலை செய்ய போன பேதுரு, இப்ப அவரை பிடிச்சிட்டு போக்குள்ளையும் அவர் பேசாம சத்தமில்லாம உள்ள போயிருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்ன்றதான் வார்த்தை சொல்றது. லைஃப்ல ஒரு கம்ப்ளீட் சேஞ்சை நாங்க பார்க்கிறோம் பேதுருடைய வாழ்க்கையில. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே என்ன காரணம் சொன்னா, அவருக்கு புரியுது, இந்த மாம்சக்கிரி. அவர் பிறகு யோசித்திருப்பார், அவர் கவலைப்பட்டிருப்பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், எனக்குள்ள ஒரு பயந்த சுபாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசி அவர் அதை எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்த ஆவியானவர் டிபெண்ட் ஆகும் பொழுது ஆவியானவர் அவரை பூரணமாய் விடுவித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய காரியங்களை விட்டு நாங்கள் கட்டாயம் வெளியே வரவே வேண்டும். ஆமென். நான் பழைய காரியம் இவ்வளோ நேரம் சில பாவங்களை சில காரியங்களை சொல்லிட்டு வரேன். இது மட்டும் பழைய காரியங்கள் என்று இல்லை, இது மட்டும் மாம்ச காரியங்கள் என்று இல்லை. இதை தாண்டி சில எங்களுடைய கலாச்சாரத்தினால வந்த அல்லது எங்களுக்கு முன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த சில வழிபாடுகளின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்த சில காரியங்களை நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிக்கு பிறகு வீட்டில் நகம் வெட்டுறல, என் வெட்டினா என்னவா நடக்கும்? நான் 6 மணிக்கு பிறகு தான் வெட்டுவேன், டைம் கிடைக்கிறது இல்லை. சும்மா அதில் என்ன இருக்கு? அது என்ன 6 மணிக்கு பிறகு நகம் வெட்டுறல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் நகம் வெட்டலாம். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்கன்னா மாற்றிக்கோங்க, இன்னைக்கு போய் வெட்டுங்க 6 மணிக்கு பிறகு. 6 மணிக்கு பிறகு நகம் வெட்டுறல. அப்புறம் என்னது, பூனை குறுக்கால போனால் பயணம் சரியில்லை. அது எப்படி போனால் என்ன, அது பாட்டுக்கு அது போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பயணத்தை போங்களேன். ஒரு பூனையால் முடியுதுன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னங்க நீங்கள்? இதெல்லாம் சும்மா அந்த மாம்சத்தில் இந்த கலாச்சாரத்தில் இல்லாட்டி இந்த மனுஷனால் வந்தது. வார்த்தை சொன்னீங்கன்னா நீதிமொழிகள் எங்கேயாவது பூனை குறுக்கே போனால் எங்கேயும் பயணிக்காதீங்கன்னா சரி, பைபிள் சொல்லிச்சு போகக்கூடாது. பைபிள் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. சும்மா பூனை குறுக்கால போச்சு, எலி குறுக்கால போச்சு. 13வது நம்பர் 13வது நம்பர் வீட்டில் இருக்கே கூடாது. 13வது நம்பர் வீடு கூடாது. அப்புறம் இன்னொன்று சொல்ல, எது எல்லாம் 13 அது கூடாது, அது விளங்காது, அது நல்லா இருக்காது. நம்ம 2 பேரும் மேரி பண்ணதே 13, நல்லா தான் போயிட்டு இருக்கு. கடவுள் என் ரத்தத்தால் மூடுங்க ஆண்டவரே. நம்ம மேரி பண்ணதே 13ஆம் தேதி தான். அப்படியெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 13ஆம் தேதி கர்த்தர் வந்து அது ஒரு நல்ல 14 வாரத்துக்கு 13 வேணும் தானே. 14 வாரத்துக்கு 13 வேணும். ஆகவே நீங்கள் கொடுங்களேன், அந்த சொல்கிறாங்கன்ற போயிட்டு ஒரு 13 லட்சத்தை. ஐயோ வேண்டாம், 1 லட்சத்தை குறைச்சிட்டு தாங்க சொல்லுவாங்களா அவங்க? இல்லை. ஸோ சரி, யாருக்காவது சம்பளம், வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் சொல்கிறாங்க 13,000 சம்பளம், ஐயோ வேணாம் 12,000 கொடுங்க அப்படி சொல்லுவீங்களா? இல்லையே. அப்புறம் அந்த காசு கொடுக்குற நேரம் அந்த ₹1.27 அப்படி ஏதோ எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து மாம்சத்தில் இது மூட நம்பிக்கை. தயவு செய்து இன்னும் உங்களை அறியாமல் இதுகளை செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் இதெல்லாம் பிரியமே இல்லாமல். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் பிரியமே இல்லை. தயவு செய்து இப்படியான இந்த மூட நம்பிக்கை மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டும். வார்த்தை சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? 2 கொரிந்தியர் 5:17 திரும்ப வாசிப்போம். 2 Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது உங்களை பத்தி என்ன பத்தி சொல்லப்படுது, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் பழசு. நகம் வெட்டுறது, பூனை பாயிறது, 13ஆம் நம்பர், இதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆமென். முன்ன செஞ்ச பாவம், முன்ன செஞ்ச அசுத்தம், முன்ன செஞ்ச அக்கிரமமான காரியம், இது எல்லாம் போச்சு. இதெல்லாம் போய் இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் விட்டு வெளியில வந்து நான் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆமென். பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாக இருக்குது. ஆமென். நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 to 14 சில வசனங்களை வாசிப்போம். Colossians chapter 2 verse 11 to 14. அல்லாமலும்
அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஓகே, அதாவது நம்ம வந்து கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நாங்க விருத்த சேதனப்படாதவர்களா இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அவரால் அவருடைய கிரியையினால நாங்கள் அவர் அண்டையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வேர்ஸ். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர். இதனாலதான் சொல்றது ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி. ஏனென்றால் நமக்குள்ள இந்த ஜென்ம சுபாவம் நாங்க பிறந்த நாள்ல இருந்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்க மட்டும் நம்மள அந்த தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜென்ம சுபாவம், இந்த ஜென்ம மனிதன், இந்த பழைய மனுஷனை இந்த ஞானஸ்நானம் என்கிற இந்த கிரியை மூலமாக என்ன செய்யணும்னா அப்படியே தண்ணியில அடக்கம் பண்றோம். ஆமென், ஆமென். தண்ணியில அடக்கம் பண்ணிட்டு அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அவரோட கூட எழுந்திருக்கிறோம் இப்ப. ஆமென். அப்ப நம்முடைய பழைய மனுஷன் இருக்கானா செத்துட்டானா? சொல்லுங்க. செத்துட்டான். அவன் இப்ப இல்ல. அடுத்த வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து, அதாவது நம்ம செத்து போயிட்டோம், செத்து போன எங்களை அவர் திரும்ப உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அதாவது நாங்க முன்ன செய்த பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும் ஞானஸ்நானத்தின் மூலம் எல்லாத்தையும் மன்னித்து கழுவி அப்படியே எங்களை ஒரு புதிய சிருஷ்டியா மாற்றி நமக்கு எதிரடையாக, அதாவது நம்ம பாவத்துல வாழ்ந்த போது நமக்கு எதிராக பிசாசு தொடர்ந்து கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து நம்ம வந்து நித்திய வாழ்வு அடையக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த எல்லா கிரியைகளையும் எல்லா கட்டளைகளையும், இது அழகான ஒரு வசனம், குலைத்து. ஆமென். குலைத்து போட்டாச்சு. அவர் என்ன பண்ணாரோ எல்லாத்தையும் குலைத்து போட. உங்களுக்கு விரோதமா இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள், இந்த ஆள் லைஃப்ல இதெல்லாம் நடக்க கூடாது, ஆண்டவர் எல்லாத்தையும் குலைத்துட்டார். ஆமென். உங்க லைஃப்ல ஒண்ணுமே சரி வரக்கூடாது அப்படி இப்படி எழுதி இருந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் குலைத்து போட்டுட்டார். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்படியே நிப்பாட்டும். சிலுவையின் மேல ஆண்டவர் எங்களுக்கு ஆணி அடித்து ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனை புதைத்தாயிடுச்சு. ஆமென். ஆனா நம்ம கோபம் வந்து என்ன சொல்லுவோம், என்னை பத்தி இவர் தெரியாது, நான் முந்தி வந்து இப்படி ஆள், பெரிய இவர், எனக்கு கோபம் வந்தால் நான் இப்படியெல்லாம் செய்வேன், நான் முந்தி பயங்கர ஆள். அது சிங்களத்தில் வேற ஒன்று சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, சிங்களத்தில் சொல்லுவாங்க மகை அகாவுசான் நினைப்பா அப்படின்னா மீனிங் வந்து பேய கிளப்பிடாதுங்க, உங்களுக்கு பேய் வேற இருக்கோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மகை அகாவுசான் நினைப்பா. என்ன வார்த்தை இதெல்லாம்? ஆண்டவர் தண்டை ஜீவ சுவாசத்தை ஊதி உங்களை உயிர்ப்பிச்சு உங்களை அவருடைய ரத்தத்தினால மீட்டு கழுவி சுத்திகரித்து அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. யகாவு சண்டை பாவம். நீ அவர் சொல்லக்குள்ள நல்லா தான் இருக்கும், வந்து அப்படியே படையோ வந்து அமர்ந்துரும் அப்படியே உங்க மேல. இந்த நீ என்ன தாவுசாக்குறது, நானே வாரேன் வா. நம்மளே இடம் கொடுக்குறோம் இல்லை, அதெல்லாம் இல்லை. வார்த்தை சொல்லிச்சு, ஆண்டவர் சொல்றார், நான் அதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டேன். ஞான ஸ்நானத்தில் அப்படியே உங்களை அப்படியே போய் தண்ணியில் நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே நீங்கள் வெளியும் வரக்குள்ள ஒரு பிராண்ட் நியூ பர்சனாக வெளியே வாரீங்க. ஆமென். பிராண்ட் நியூ பர்சனாக வெளியே வாரீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தான் உங்களை பார்க்குறாரு. ஆமென். ஒரு அழகான பாடல் உண்டு, ஒரு பாச பாடுறாரு, மன்னியும் என்றேனே. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் இந்த பாவெல்லாம் பண்ணிட்டேன் ஆண்டவரே என்று மன்னியும் என்றேனே. அந்த கேட்டோடனே அவர் மன்னிக்கிறாரு. அவர் சொல்றாரு, மறந்தேன் என்றீரே. மன்னிப்பு கேட்குற, நான் அதை மறந்துட்டேன்டா, அதெல்லாம் முடிஞ்சு, அதை பற்றி நான் திரும்ப பேசவே வரப்போல, அதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அப்போ நம்ம போயிட்டு திரும்ப சில நேரம் பாருங்க, நம்ம யாரையாவது இருக்க வச்சு, உங்களுக்கு தெரியுமா நான் 10 வருஷம் போல இப்படியான வேலைலாம் செஞ்சேன் இல்லையா, அப்படி அதைத்தான் ஆண்டு சொல்ற, அதெல்லாம் விட்டு நான் வெளியே கொண்டுட்டேன் தானே, திரும்ப நீனா போய் அங்கெல்லாம் சொல்ற தேவையில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. இட்ஸ் ஓல்ட், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஃபினிஷ். அவர் சொல்ற, நானே புதைச்சாலும் நீனா கிளப்பி எடுக்கிறியடா, போஸ்ட்மார்ட்டம் பண்றியே எடுத்து, முடிஞ்சு ஓவர். இதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடிஞ்சுன்னு வராங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பழையனா ஒளிந்தன. சிலவங்க அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டே இருப்பாங்க, இப்படி ஒரு தப்பு பண்ணு, சரி தெரியாம பண்ணோம், முடிஞ்சு ஓவர், சீல் இட், தட்ஸ் இட்.
லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஆமென். என்னங்க மூவ் ஃபார்வர்ட். ஆமென். அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டுட்டே இருக்க வேணாம். சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில காரியங்கள் இழந்திருக்கலாம், சில நஷ்டங்கள் நடந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் ரைட். விட்டுட்டு இப்போ கடவுள் உங்களை மாற்றியிருக்காரு, கடவுள் புதிதை செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ உங்களுடைய பயணத்தை தொடருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்படியே யோசித்து அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால எதுவுமே நமக்கு நடக்காது. ஆமென். நீங்கள் சரீரம் மட்டும் வெளியில் வந்து வேலையில் உங்களுடைய எல்லாமே, அதாவது உங்களுடைய நீங்கள் இடம் மாறி மட்டும் வேலை, சரீரம் மட்டும் மூவ் ஆகி வேலை, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கிரியை, உங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டும். ஆமென். ஆமாம். இந்த எகிப்தியர் இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டும் எகிப்தில் இருந்த அந்த சாப்பாட்டை குறித்தும் அங்கே இருந்த காரியங்களை குறித்தும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆன்சர் இல்லை. கம்ப்ளீட்டாக வெளியில் வாங்க, ஏன்னா புதியதை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல சம்பவம் இருக்குது, டைம் இல்லை, நான் ஷார்ட்டாக விஷயத்தை சொல்கிறேன். இந்த யாக்கோபு அவர் தன் தகப்பனை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போயிட்டு இருக்கிறாரு, லாபானோட போயிட்டு இருக்கிறாரு. அங்கே அவர் போனப்பறம் அங்கே அவர் இவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஸோ 14 வருடம் இவர் ஏமாற்றப்பட்டு எப்படியோ அவருக்கு 2 மனைவிமார் கிடைக்கிறாங்க. அதன் பின்பு இவர் மந்தை மேய்த்து நிறையா சொத்துக்களெல்லாம் இவர் சேர்த்துக்கொள்கிறாரு. அதுக்கு பின்பு இவர் பார்க்குறாரு, மாமனார் இவரோட நல்லா இல்லை. அது வார்த்தை அழகாக சொல்லுது, மாமனாரோட முகத்தை மாமனார் கொஞ்சம் திருப்பிக்கிட்டு போகிறாராம். அப்படியே பைபிளில் இருக்குது. சரியா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா நம்புறீங்கள, திருப்பி பார்த்து வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். Genesis chapter 31 verse 1-2 அப்படி வாசிங்க சிஸ்டர். பின்பு லாபானுடைய குமாரர், chapter 31 verse 1. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். ஆனா உண்மையில அவர் எடுத்துக்கொள்ளல, அவர் மூலமா அவர் எவ்வளவோ சம்பாரிச்சிட்டாரு. சரியா? ஸோ இப்போ இங்கால யாக்கோபு வளர்ந்துட்டு இருக்காரு, அதை அவங்களால பார்த்துக்கொள்ள முடியல. ஓகே, எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது, அப்படியே மாமனாரோட முகத்தை பார்க்கக்குள்ள அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல, நெக்ஸ்ட் வெர்ஸ், நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருந்ததை கண்டான். இராமல் வேறுபட்டிருந்தது, முகம் கொஞ்சம் வாடி, அவளுக்கு கோவமா, கண்ணு வெட்டிக்கிட்டு, இப்படி தான் லாபான் இருந்திருக்காரு. இப்படி லாபான் இருந்ததை பார்த்தோன்னே யாக்கோபுக்கு மனசுக்கு சரியில்லை. நெக்ஸ்ட் வெர்ஸ், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். இப்படின்னு ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லிட்டார். இப்ப யாக்கோபு தன்னுடைய மந்தை, தன்னுடைய வேலைக்காரர்கள் சொத்துக்கெல்லாம் எடுத்துட்டு ரைட் என்ன நடக்குதுன்னு சொன்னா verse 11க்கு போவோம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். யாக்கோபே, இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிறவை யாவையும் கண்டேன். லாபான் மாமனார் உனக்கு பண்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். திரும்பவும் சொல்றேன், எல்லாருமே உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், என்னை இல் ட்ரீட் பண்ணுறாங்க. அது உங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், எந்த இடமா வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியிலையாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட சொந்தமாக இருக்கலாம். யார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், அதில் எல்லாத்துலேருந்து நிச்சயமாக நான் ஒரு விடுதலையை கொடுப்பேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, அந்த நாள் வரும், கர்த்தர் நிச்சயம் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். ஆமென். உச்சாமா, ஆமென். ரைட், தொடர்ந்து. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு. சரி, கொஞ்சம் சிஸ்டர், இப்ப நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு, நான் முடிக்கிறேன், திரும்பி போ என்று சொன்னார். ஆகவே நீ இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி போயிரு யாக்கோபே அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு எல்லாவற்றையும் எடுத்துட்டு போறாரு. இப்ப நிச்சயமா யாக்கோபு தன் மனைவிட்ட சொல்லியிருப்பாரு,
சும்மா வாங்கன்னா வருவாங்களா? இல்லையே, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்றாரு, உங்கள் அப்பாவோட இருக்க வேணான்றாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமாக இவங்க எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற verse 30 30வது வசனத்தில் என்ன நடக்குது? verse 30 இப்பொழுதும் 30 verse 30 இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதினால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று. இப்ப இடையில வந்து எப்படியோ அந்த லாபான் வந்து பிடிச்சிட்டாரு. அவரை பிடிச்சிட்டு, இது எனக்கு வாசிக்க சரியான சிரிப்பா இருந்துச்சு, என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போனேன், அட இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஏன்டா வணங்குறீங்க? அப்படி தோணல உங்களுக்கு எல்லாம்? உங்க தெய்வத்தை ஒருத்தர் திருடிட்டு போறாராம், அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க ஏன் வணங்குறீங்க? சரி, ஓகே. அப்ப அவ போயிட்டு கேட்கிறாரு, அவருக்கு சண்டை. இப்ப அதாவது நான் தெய்வம் தான் நம்மளை காப்பாத்துன்னு பார்த்தா தெய்வத்தையும் அவனுக்கு தூக்கிட்டு போறானுங்களே அப்படின்னு சொல்லி லாபானோட போயிட்டு சண்டை பிடிக்கிறாரு. யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்ற அச்சத்தினாலே இப்படி வந்து என் மனைவிமார் எல்லாத்தையும் நீ தரமாட்டீர் அப்படின்னு சொல்லி, நான் அச்சத்துல தான் மாமனாரே நான் வந்து அவங்க எல்லாத்தையும் இப்படி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ? அதாவது யாக்கோபு சொல்றாரு, நீங்க சொல்றீங்கல்ல உங்க தெய்வத்தை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லி, நல்லா கேட்டுக்கோங்க, இங்க இருந்தே கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் விளங்கும் உங்களுக்கு. அந்த தெய்வத்தை நம்ம யாராவது திருடி வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அவனை உயிரோடே விட வேண்டாம், அவங்களை உயிரோட விடாங்க. ஏன்னா யாக்கோபுக்கு அதர் வேர்ட், அப்படி யாரு என்கிட்ட இருக்க போறா? என்னுடைய ஜீவனுள்ள தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப என்கிட்ட யாரு இவருடைய தெய்வத்தை போயிட்டு விக்கிரகத்தை போயிட்டு எடுத்துட்டு வர போறா அப்படின்னு சொல்லாரு. அவங்க உயிரே விடணும், அவங்க செத்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய பொருள்கள் ஏதாகிலும் என் வசத்தில் உண்டானால் நீர் இதை தம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார். யார் திருடிட்டு வந்திருக்கா? நீங்க அந்த சொல்லுவீங்களே ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பேர், என்ன பேர்? ரேச்சல் அக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க. யாரும் இல்ல, இந்த ரேச்சல் அக்கா என்ன பண்ணிருக்காங்களாம், இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களாம். என்னன்னா, இவங்க யாக்கோபோட இணைந்த பின்பும், யாக்கோபுடைய தேவன் யாருன்னு அறிந்த பின்பும், அவங்க கண் முன்னால தேவன் எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் என்று அறிந்த பின்பும், அவங்களுக்கு அவங்களுடைய பாரம்பரிய தெய்வத்தை விட மனசில்லை. அது தெரியுது, இது வந்து வெறும் விக்கிரகம், இதால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிந்தாலும் அதை விட அவக்கு விருப்பம் இல்லை. அதையும் எடுத்துட்டு போறாள். அதுக்கு பின்ன அவன் பண்ண காரியத்தை பாருங்க. அப்பொழுது லாபான் ஓகே, யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. எல்லாம் தேடுறாரு, அவங்களோட எல்லாத்தையும் பார்த்தா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு, லேயாளின் கூடாரம் அதாவது அக்காட கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேலின் கூடாரம் அதாவது தங்கச்சி ரேச்சல் அக்காட கூடாரத்துக்கு போக்குள்ள ராகேல் அந்த சொரூபங்களை எல்லாம் எடுத்து ஒட்டக சேனத்தின்கள் வைத்து, ஒட்டக சேனத்தின் மேல வைத்து அதன் மேல் உட்கார்ந்து இருந்தா. அது மேல இருந்துட்டா. அவ சொல்ற ரீசனை பாருங்க. லாபான் கூடாரமெங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து உமக்கு கோபம் கொள்ள வேண்டாம். அதாவது அவ அது எல்லாத்தையும் கீழே வச்சு அது மேலதான் அமர்ந்துட்டு இருக்கா. அவ சொல்ற, அப்பா என்னால எழும்ப முடியாது, தயவு செய்து கோவிக்காய்ங்க. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்று, அதாவது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. என்ன ரேச்சலக்கா அது மேல அமர்ந்திருந்த தினால. சரியா? இவ அந்த யாக்கோபோடு பயணித்தாலும், அந்த பாதான் அராம் என்ற அந்த இடத்தை விட்டு அவ வெளியில வந்தாலும், அவக்கு இன்னும் அந்த விக்கிரகம், அந்த மாம்சமான அந்த காரியத்துல அவ இன்னும் சிக்கியிருந்தா, அவக்கு அதை விட்டு அதை விடவோ அதை விட்டு வெளியே வரவோ அவக்குள்ள இருதயத்துல வாஞ்சை இருக்கவே இல்லை. தன் தகப்பனின் சொரூபத்தை அவள் நம்பினான். ஆசீர்வாதமான இடத்துக்கு தன் கணவனால் அழைத்து கொண்டு போகப்பட்டாலும் அவளால் இன்னும் அந்த பழையதை விட முடியாம அவள் இன்னும் பிடித்து வைத்து கொண்டே இருந்தாள். தன் கணவனை ஆசீர்வதித்த தேவனை விட தன் தகப்பனுடைய வழிபாட்டை அவள் அதிகமாய் நம்பினவளாய் இருந்தாள். இதுல முடிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா,
அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். அதன் பின்பதாக பெஞ்சமின் என்று சொல்லி பெயர் வைக்கப்படுகிறது. அந்த குமாரனை பெற்றெடுக்கிற நேரத்தில் அவள் அந்த நேரத்தில் மரித்து போறாள். இதுக்கு முதல்ல ஒரு காரியம் நடக்குது. அவளுக்கு குழந்தை இல்லை. ஆரம்பத்தில் அவளுடைய சகோதரிக்கு தான் குழந்தை கிடைச்சிட்டே இருக்கு. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கக்குள்ளே அவள் தன் வாயால் ஒரு காரியத்தை சொல்றா, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால நான் மரித்து போறேனே அப்படின்னு சொல்லி அவள் ஒரு காலத்தில் அவள் பேசினா. அந்த பேசின மரண வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து தான் பெற்றெடுக்கிற குழந்தையையும் பார்க்க விடாமல் அவள் மரித்து போக வேண்டி வந்தது. அழிவை தன் வாயினால் சம்பாதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய லைஃப்ல இதை மாதிரி இவ அப்படி மறைத்து ஒழித்து வைத்து இந்த விக்கிரகங்கள் மாறி நம்முடைய லைஃப்ல இன்னும் சில விக்கிரகங்களை நாங்களும் மறைத்து ஒழித்து வைத்துக்கொள்வோம். விக்கிரகம்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் உண்மையிலே விக்கிரகம் சிலருடைய வீட்டில் இருக்கு. நான் சில வீடுகள் விசிட் பண்ணக்குள்ள நான் கண்டிருக்கிறேன். அவங்க வீட்டில் வந்து ஒரு விக்கிரகம் இருக்கும். நான் கேட்டிருக்கேன், ஏன் இதை நீங்கள் வச்சிருக்கிறீங்க வீட்டில்? ஐயோ, இது நாங்கள் கும்பிடுறதெல்லாம் இல்லை, இதை நாங்கள் கும்பிடுறது இல்லை, வணங்குறது இல்லை. ஆனால் இதை கொடுத்தவங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. அவங்க விசிட் பண்ணுற நேரம் இது இல்லாட்டி அவங்க மனசு நோகும். அதனால நான் வைத்து கொண்டிருக்கேன். நீங்கள் பாவத்தையும் சாபத்தையும் அசுத்தத்தையும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நான் சொன்னேன், இது தப்பு, இதை வீசுங்க, இதை தூக்கி போட்டுங்கன்னு. இல்லை, நாங்கள் வேற யாருக்காவது கொடுக்குறோமா? எதுக்கு போய் வேற யாருக்காவது கொடுத்துட்டு கொண்டே கடல்ல போடுங்க அப்படின்னு. கடல்ல இருக்க மீனாவது ஏதாவது பண்ணட்டும். அதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சிலவங்க அப்படி இருக்காங்க, நாங்கள் வணங்க மாட்டோம், ஆனால் அழகாக பெயிண்ட் அடித்து அழகாக இருக்குது, அதை வணங்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது? தப்புன்னு தெரியுது. யார் மனசு நொந்தாலும் பிரச்சனை இல்லை. தெரியாத நாட்களில், அறியாத நாட்களில் இது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், எது சரின்னு தெரியும். இப்படியான விக்கிரகங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை மாதிரி தான் இது வந்து ஒரு விக்கிரகம். இதை மாதிரி பல காரியம், சில செயல்களாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம், சில நபர்கள் கொடுத்த சில காரியங்கள், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் என் வீட்டில், என் வாழ்க்கையில் எனக்கு வேணாம். கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆமென். ராகேலுடைய அந்த காரியம் ஒரு பெரிதான வேதனை கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள், சில வேதனைகள் இன்னும் உங்கள் இருதயத்தில் அப்படியே காயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. மாம்சத்தின் கிரியைகள் உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்க, மாம்சத்தில் எண்ணம், சிலவங்க பேசின பேச்சு, சிலவங்க செய்த கிரியைகள், சில நடந்த சம்பவங்களை உங்களால் மன்னித்து மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலனை பெற்றுக்கொள், உன்னுடைய சுயத்தை நீ கொள்ள வேண்டும், அதுக்கு என்னுடைய ஆவியானுடைய தயவை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எங்களை பூரணமாக அவருடைய பாதத்தண்டையில் எங்களை அர்ப்பணிப்போம். உங்களுக்கு தெரியுமா, பலியிடுறதுன்னு சொல்றது, ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே ஒரு ஆட்டையோ எதையோ வச்சிட்டோம்னு சொன்னால் கட்டி, அதுக்கு கண்ட்ரோலே இல்லை, அதுக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆண்டவர் இந்த காலில் சொல்கிறார், எங்களுடைய எல்லா மாம்ச எண்ணம் சிந்தனை கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் வைத்து விடும். வைத்துட்டு, கர்த்தாவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், என்னை விடுவியும், எனக்கு ஒரு பூரண விடுதலை வேணும். நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்க. இதை உண்மையாக இன்றைக்கு உங்களை அப்படி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையானதை செய்வார். யாவரும் எழுந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். Thank you, Jesus. ஆண்டவரே, உங்கள் அன்பண்டையில் கிட்டி வருகிறேன். அவர்கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க. எல்லாத்துலேயுமே ஒரு வெறுப்பு. அந்த அழகான முகத்தை பார்க்கும்போது வேறு எது மேலேயுமே ஆசை வருதில்லை.